பொண்ணு யாரு நீ? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? குதிரையில வந்தா பதில் சொல்லுமா? இந்த பொண்ணு யார பார்த்து என்ன பேசுற? நான் சொல்லட்டா? என்ன சொல்லிட்டியா? ஐயாவை பார்த்தா ஊரே பயப்படும். கொஞ்சம் மரியாதையா பேசு. இந்த ஊர் வேணா அவருக்கு பயப்படலாம். நான் வெளியூர்காரி. நான் எதுக்கு பயப்படணும்? நான் என் பாட்டிக்கு தான் பயப்படுவேன். எந்த பாட்டி? ஓ, அந்த பூக்கார பாட்டியோட பேத்தின்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு புத்தி சொல்லி பாட்டி வீட்டுல விட்டுரு. சரிங்க ஐயா. ஆமா, உன் பாட்டி வீட்டை காட்டுறேன். ஏமா நின்னுட்ட? வா போலாம். வைத்தியரையா எப்படி இருக்கு? எப்படி இருக்குதா? அதான் மாசம் மாசம் பௌர்ணமி வந்தா கிளவி நீட்டி படுத்துக்குது. எல்லாம் நான் மருந்து கொடுத்தா சரியா போயிடும். என்னமா பெரியவர் சொன்னாங்கிறதுக்காக இந்த பக்கம் நான் வந்தேன். இல்லன்னு இந்த பக்கம் யாரு தலை? கந்தசாமி யாரு இது? யாரா? கிழவியோட பேத்தி. கிழவி, ஊர்ல இருந்து உன் பேத்தி வந்திருக்கு பாரு. பேத்தியா? கண்ணை திறந்து பாரு. பாட்டி, கிழவி உன் பேத்தி வந்துட்டா. அவ உன்னை நல்லா கவனிச்சுக்குவா. இனிமே நாங்க எதுக்கு? கிளம்புங்க. பாட்டி நாங்க வரோம். பாட்டி, பாட்டிதான் பாட்டிதான். ஆனா உனக்கு இல்ல. அவங்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா நீ என் பேத்தி ஆயிட முடியுமா? உண்மையை சொல்லு, நீ யாரு? நான் ஒரு அனாதை. பொழப்புக்காகத்தான் இங்க வந்த. ரயில விட்டு இறங்குறப்பவே நீ பூக்கார பாட்டியோட பேத்தியான்னு கேட்டாரு பெரியவரே. எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற வழியும் தெரியல. ஆமான்னு பொய்ய சொல்லிட்டு இங்க வந்த. என்ன மன்னிச்சிரு. அனாதைன்னு வந்துட்டேன். நானும் ஒரு அனாதை. அனாதைக்கு அனாதை ஒரு ஆதரவு. நான் செத்தா கூட கொள்ளி போட ஆள் இல்ல. நீயாவது கடைசி வரைக்கும் இருந்துட்டு போ. பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சுட்டு போலாம். வா வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. டேய், குளிக்காட்டி நான் தடிக்கண்டா. எங்க பரம்பரைக்கா தண்ணி பட்டா தடுப்புட்டப்பா வீங்கிரும். நான் வர மாட்டேன். வாடானே. விடுப்பா. உங்களை தான் தம்பி. தம்பியா? ஆமா, ஹாஃப் ட்ரெஸ் போட்டுக்கீங்களா? ஹாஃப் டிரைவர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். ஓமனம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்னன்னு கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க. ஜாக்கிரதை. சரி சரி. ஏனுங்க, இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னனே, இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிர்தா. பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப்பிட்டு போறா. என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா. ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? என்னடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா. வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே. என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டே?
அடே ஆண்டவா, என்னடா அது ஒரு ஈரம்பு கூட காணோம்? இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. டேய் வா பாத்தி வந்து என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்க திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. ஆ, அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. டேய், பலகாரத்துல என்ன தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? நான் அப்பவே சொன்னேங்க. என்ன? ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. ஐயோ, இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை, பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னேன். ஏயா, உங்களால கடையத்தையே உடைக்க முடிஞ்சது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? வெச்சா என்ன பண்ணுவ? எங்க வச்சு பாரு. இதா வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ, வேணாப்பா சாமி. அடிச்சிருவியா நீ? அடிச்சா என்ன? போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடை நடத்தக்கூடாது.